வணக்கம், நான் ஆனந்த். அருண் விஜய், ரீதா ஃபாத்திமா, ரோகிணி பிரகாஷ், மிஸ்கின், சமுத்திரகனி இவங்களாம் நடித்து டைரக்டர் பாலா டைரக்ஷனில் ஜிவி மியூசிக்கில் ரிலீஸ் ஆன படம் தான் வணங்கான். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அருண் விஜய் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு அனாத ஆசிரமத்தில் வாட்ச்மேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர். ஏதாவது தப்பு அப்படின்னா தட்டி கேட்குப்பார். யாரை பற்றி எதை பற்றி பயம் கிடையாது. தான் வந்து இறங்கி அதுக்காக வந்து சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான் அருண் விஜய். இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அனாத ஆசிரமத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கு வந்து இவர் ஸ்டைலே தட்டி கேட்க போய் அதனால் இவரோட லைஃபே டோட்டலாக மாறுது. அதை அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்குன்னு சொல்லி வாண்டடாக தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. தெரியாமல் ஒன்றும் அவசரப்பட்டு பண்ணலாம் கிடையாது. பக்கா பிளான் பண்ணி தான் எல்லாரையுமே எல்லாம் பண்ணுறாரு. அதனால் அவர் எந்தளவு பாதிக்கப்படுறாரு, அவரோட தங்கச்சியான ரீதா ஃபாத்திமா அவங்க எந்தளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வணங்கான். ஆல்ரெடி இந்த படத்தோட இனிஷியல் சாய்ஸ் யார் அப்படின்னா சூர்யா. அருண் விஜய் பண்ணியிருந்த இந்த கேரக்டரோட இது வந்து சூர்யா பண்ண வேண்டியது. ரீதா ஃபாத்திமா பண்ணியிருந்தது வந்து மமிதா பைஜு பண்ண வேண்டியது. நிறைய பேர் வந்து சூர்யா வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியலாகவே இல்லை ட்ராப் பண்ணிட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ரூமர்ஸ் என்ன அப்படின்னா, சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை. பாலா வந்து கதை சொல்கிறப்ப ஒரு கதையை சொல்லிவிட்டு ஷூட்டிங்கில் போய் அதை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணனால சூர்யாவுக்கு வந்து சூர்யா வந்து வாக் அவுட் பண்ணிட்டாரு. அவங்க ரெண்டுத்துக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்குமே பாலாவே ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் கதை சொல்லி சூர்யா ஓகேன் டாப்பில் 2 பேரும் ஷூட்டிங் போயிட்டோம் கன்னியாகுமரியில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைவ் ஷூட்டிங் தான், எதுவுமே வந்து செட்டு போட்டு எடுக்கிறதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது அது அப்படின்ட்டு. இப்போ கன்னியாகுமரி மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து சூர்யா வச்சு ரோட்டில் இறங்க விட்டு வேலை பார்க்குறது வந்து பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அது வந்து பீஸ்ஃபுல்லாக என்னால் ஷூட்டிங்கை ஹேண்டில் பண்ண முடியல. க்ரௌடு கூடிடுறாங்க, ஃபேன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுறனால மேனேஜ் பண்ணவே முடியல. அப்போ தான் நான் சூர்யா நம்ம வந்து எந்த வித இது இல்லாமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வாக் அவுட் பண்ணிக்கலாம். நான் வேற ஒரு ஆக்டரை வச்சு இந்த படத்தை நான் பண்ணிக்கிறேன். ஒன்று வச்சு பண்ணுறது எனக்கு கஷ்டம், நான் நினச்ச மாதிரி அவுட்புட் வராது அப்படிங்கிறனால 2 பேருமே இது பண்ணிட்டோம். அதாவது வந்து சூர்யாவுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான், மற்றபடி எனக்கும் சூர்யாவுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் என்றைக்குமே என் தம்பி மாதிரி தான் அப்படின்னு அவரே வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்போ சூர்யா பண்ணியிருந்த அந்த கேரக்டரை வந்து அருண் விஜய் பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் சூட் ஆகிருக்காரா அப்படின்னு பார்க்குறப்ப 100% சூட் ஆகிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அருண் விஜயோட கேரியருக்கு வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். இது வரைக்கும் அருண் விஜய் நடித்த இவ்வளோ படங்களில் இந்த படத்தில் நடித்த இந்த கேரக்டர் மாதிரி இது வரைக்கும் அவர் பண்ணதே கிடையாது. இந்த கேரக்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி நடிப்பு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. மற்ற படங்கள் ஆக்ஷனுக்குலாத்துக்குமே அருண் விஜய் வந்து சூப்பராக மெனக்கிட்டுருப்பார். இதில் வந்து ஆக்டிங்க்குமே பெருசாக மெனக்கிட்டுருக்காரு. அது நம்மளுக்கு இந்த படம் பார்க்குறப்பே தெரியும். மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்ப இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான். என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, அருண் விஜயோட லுக்காகட்டும், அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே பிதாமகன் விக்ரமை தான் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஹீரோயின் ரோஹிணி பிரகாஷோட அவங்களோட ஆக்டிங் பார்த்திங்க அப்படின்னா, பிதாமகனில் லைலாவோட ஆக்டிங் இருக்கும்ல, அது அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துது. நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம், இதில் மாற்றமே கிடையாது. இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தோணும். மிஸ்கின் வர சீன் ரொம்ப கம்மியான சீனாக இருந்தால் கூட அவரோட பேர் சொல்கிற மாதிரி அந்த சீன் இருக்குது. 2 இடங்களையுமே சிரிக்க வச்சுறாரு நம்மளை வந்து. அது மாதிரி படங்களில் அங்கங்கே அடிக்கிற சில காமெடி இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. படத்தில் காமெடியுமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. படத்தில் வர சில மாண்டே சாங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவரோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே ஆப்டாக இருக்குது. பாலா படங்களாலே தேவையில்லாமல் எந்த காட்சிகளுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப பாடல் மட்டும் தேவையில்லாமல் இருந்துருமா என்ன? படத்துக்கு தேவையான படத்தோட சீனை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட பாடல்கள் வந்து நல்லாவே படம் வந்து மேட்ச் பண்ணுது அந்த மியூசிக் வந்து. அது மாதிரி படத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, படத்தோட சென்டிமெண்ட். ரீதா ஃபாத்திமாவுக்கும் அருண் விஜய்க்கும் இருக்கிற அந்த ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட 2 பேருமே மாற்றி எமோஷ்னலாக அழுகிற மாதிரியான சீன்லாம் வரும். அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகுது. அந்த மாதிரி எமோஷ்னல் நல்லா கனெக்ட் ஆகுது. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதோட பிரதிபலிப்பு நம்மக்கிட்ட காமிக்கிறாரு. அந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்காரு பாலா. படத்தில் கிளைமேக்ஸ் ஆகட்டும், இன்டர்வல் ஆகட்டும், 2 இடத்துலையுமே 2 சம்பவம் இருக்குது. அது மாதிரி இந்த பாலா படங்கள்னாலே ஒரு டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக போட்டணும். அதாவது இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நார்மலாக படம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு படம் பார்த்தா
கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு படம் பார்த்தீங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக பாலா படத்தை மட்டும் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஆள் வந்து டிப்ரெஷனை கூட கொஞ்சம் ஆக்கி விட்ருவார். இவரோட படங்களெல்லாம் பார்த்து பாலா படம் ப்ரிப்பேர் ஆவாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்து வந்து நம்ம ஃபீல் குட்டாக படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வருவோம் டிப்ரெஷனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இவர் கூட கொஞ்சம் தான் அதை வந்து ஏற்றி விட்ருவார். அதே மாதிரியான கிளைமேக்ஸ் தான் இதுலேயும் வச்சுருக்கிறாரு. கொஞ்சம் கேட்டால் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதில் தான் சந்தோஷம், ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேக்டாக தான் போகணும், அவங்கள கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக போகட்டும், எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவங்க வந்து ஃபீல் பண்ணணும், ரொம்ப அவங்க வந்து ஏதாவது வகையில் அது வந்து பாதிக்கணும், அப்படி தான் என் படங்கள் இருக்கும் அப்படிங்கிறாரு. இது வந்து எல்லாருக்கும் ஓகேவான்னு கேட்டால் இல்லை. படம் பார்த்து எனக்குமே கொஞ்சம் என்னையா பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்காருன்னு தெரில. இதுக்கு ப்ரிப்பராக வந்து படத்தை பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணி இது பண்ணியிருப்பார், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி தான் பண்ணணும் அவங்களாம். அதை வந்து அருண் விஜய் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.